மிஸ்டர் ஜிக்கு பார்த்து மிஸ்டர் ஜிக்கு பயந்துட போறாரு. ஐயோ பயங்கர குளிர்ந்து காத்தடிக்குது. நேஷனல் டே செலிப்ரேஷன் பார்க்கறதுக்கு போகிறோம், ஃபயர் ஒர்க் பார்க்க போகிறோம். டைம் ஆயிடுச்சு, போக முடியுதான்னு தெரியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குமா சொல்லுவாங்க எப்போதும். அதனாலே எங்களை கூட்டிகிட்டு போனதே இல்லை, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். போக முடியுதான்னு போய் பார்க்கலாம். அவங்க அப்பாவும் அண்ணனை வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க இவனை விட்டுட்டு. என்னம்மா என்னடி அண்ணா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தருமா, உனக்கு வாங்கிட்டு வரட்டும். பேப்பர்ஸ் குடிக்க கூடாது, இந்த கையில் உள்ள சாப்பிடணும். ரைட் சைடிங்க பாரு, இந்த குட்டி பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். சூப்பரா இருக்கு. டேட்ஸ் மரத்திலேயே, பேரிச்சம்பழ மரத்திலேயே வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. மெதுவாகவே போங்கப்பா, லேட் ஆனாலும் பரவாயில்ல. பார்த்தாலே இன்னைக்கு நான் தான் கேமராமேன். இந்த பக்கம் நம்ம வந்திருக்கோம் அப்பா மச்சான். இந்த பில்டிங்ல பார்த்த மாதிரி தெரியலையே. ஓ பீச்சுக்கு போற வழி. நம்ம தான் 2 தடவை நம்ம தானே வந்திருக்கோம். கிராண்ட் மாஸ்க் தானே பாது. என்ன மாஸ்க்? கிராண்ட் மாஸ்க். அது என்ன மச்சான் மசூதி அது? ஆமா, தாஜ்மஹால் மாதிரி தெரியுது. ஹாப்பியா மௌனி? எங்கேயாவது வெளியில போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? என்னடி தங்கம்? ஹாப்பியாடி? சரிடி சரிடி. ஆனா எல்லாம் இப்பதான் போவாங்க போல. எல்லாரும் போயிட்டு இந்த கார் எல்லாமே அங்க தான் போகுது. அதான் சொல்றேன், இப்பதான் போவாங்க போல. நீங்க தான் சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்கல்ல. இல்ல இது எனக்கு தெரியல எந்த இடத்துல லொகேஷன் பார்க்கிங் எப்படி கிடைக்குது. எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாமே எந்த வியூ பெஸ்ட் தெரியுதோ அங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டை கார் கொஞ்சம் கூட லைட்டா கூட மூவ் ஆகல. ஃபயர் ஒர்க் பார்க்க போறோமா என்னன்னு தெரியல. நாங்க போறதுக்குள்ள முடிஞ்சாலும் முடிஞ்சிரும், போனா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதனால கார் நகலவே மாட்டேங்குது. நாங்கள் காருக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். எவ்வளோ நேரம் காரில் சும்மாவே உட்காந்து வர்றது அப்படின்னு. வாட் தண்ணீர் அது? புகை மாதிரி இருக்குது. காருக்குலாம் அப்படிப்பா லைட் செட்டிங் போட வேண்டியது. ஃபயர் ஒர்க் பார்க்குறதுக்கு மேடான பகுதியில் வந்து மேடாக இருக்க பக்கத்தில் காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் நல்லா தெரியுங்கிறக்காக. எல்லாரும் நிறைய பேர் வந்து மேடான பகுதி பக்கத்துல போய் நிக்கிறாங்க பார்க்கிறதுக்காக.
எப்படி பாருங்க சூப்பர். நம்ம ஊர் திருவிழாவில் வெடிக்கிறது மாதிரி தான் இருக்கு. அங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குமா? என்னமா அது? என்னமா அது? சும்மா என்னது இது? ஏய் அவனே உட்காந்து பாரு. உட்காரு. போ ஃபைனலா போ. அங்க எடுப்பா. அப்பா அப்பா. ஐயோ. அப்பா. அப்பா. எப்படி இருக்கு? என்னது? என்னது? ஏன்டி கலெக்டர? மாட்றா. குளிர்தா சும்மா. நேஷனல் டே பார்க்கணும்னு சொன்னீல்ல? ஃபயர் ஒர்க். குளிர் கார்ல போறியா? கார்ல இருந்து பாக்குறியா? கார்ல இருந்து பாக்குறியா? நீ அங்க தூரமா போப்பா, அப்பதான் நீ கவர் ஆவ. அங்க பாரு பாயிலா. ஆமாம்மா எந்திரிச்சுமா எந்திரிச்சிரு. அச்சோ உட்காருறியா? உட்காந்து உட்காரையுமா? உட்கார மாட்டேங்கிறான். பாரு ஃபயர் ஒர்க் பார்க்கணும்னு சொன்னில்ல? அவனே ஒரு சிலது தான் நல்லா இருக்கும். தலை வேற இதாகுது சில்லுன்னு. சரி நான் பேசிட்டு போறேன். ஃபயர் ஒர்க் பார்க்கணும்னு ஒரு வழியா எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்தோம்? 4:30 5:30 2 மணி நேரம் டிராஃபிக்லேயே மாட்டி 2 மணி நேரம் கழிச்சு வந்து சேர்ந்துருக்கோம். பார்த்தாச்சு. நீங்களும் சேர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? நம்ம ஊர் திருவிழாவில் போடுவாங்கல்ல வெடி, அதுதான் இங்கே ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஊரே கிளம்பி வந்து வேடிக்கை பார்க்குது. அங்க பாருங்க, நீ அங்க பாருங்க. நீ பாரு அப்படி. நம்ம ஊர் ஆடி மாசம்லாம் மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் போடுவாங்கல்ல. ஆனா சூப்பரா இருக்கு. கலரா டிசைன் வேற டிசைன்ல போட்டுருக்காங்க. பாருங்களேன் செம்மையா இருக்கு. அந்த புக்கர் அந்த இப்ப வெடிச்சது அந்த சவுண்ட் லேட்டா கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பயங்கர டிராஃபிக். 2 மணி நேரம் கார்லே ஸ்நாக்ஸை தின்னே பொழுத போக்கிட்டோம். 2 மணி நேரம் வந்து ஃபயர் ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ஆடி மாதம் மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் வெடி போடுவோம், தீபாவளியில் வெடி போடுவோம் இல்லையா? நம்மளுக்கு இது பழக்கப்பட்டது தான். பட் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து நேஷ்னல் டே இப்போ அப்போது தான் இங்கே வந்து வெடி பட்டாசுலாம் வெடிக்கணுங்கிறது ரூல். மற்றபடி மற்ற டைம்லலாம் வெடிக்க மாட்டாங்க போல. இது கவர்மெண்ட் வந்து வெடிக்கிறது. சில முக்கியமான ஃபேமஸான பிளேஸ் இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் இது மாதிரி ஒரு 3-4 இடத்துல வந்து ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லி பண்ணுவாங்க. இதை வேடிக்கை பார்க்க ஊரே. அங்கே பாருங்கள் டிராஃபிக். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டிராஃபிக். இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம். நம்ம இன்னும் அந்த ஸ்பாட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே டைம் ஆயிடுச்சுன்னு இடையில இறங்கிட்டோம். அதனால ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துக்கே போயிருந்தோம்னா நம்ம பயங்கர கூட்டமாக இருந்திருக்கோம். குளிருதே செல்ல குட்டிக்கெல்லாம் குளிர். ஹீட்டர் போடுப்பா. ஹீட்டர் போட்டாச்சு. குளிர் சரியாயிரும். நீ போகணுமா? முடிஞ்சிச்சு. அச்சுக்குட்டிமா தூங்குனியா நீ? எந்திரிமா இங்க பாரு பட்டாசு வெடிக்கிறாங்க, எந்திரிமா அப்படி சொல்லி உன்னை எழுப்புனா வந்து பார்த்த. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு. இனி திரும்ப போக கூடாது. குளிருதுல இங்க வெளியில பட்டாசு எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இனி நாளைக்கு போடுவாங்க, அப்போ வருவோம். சரியா? நம்ம வந்து 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பக்கம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கார்லாம் டிராஃபிக்காக இருந்ததுனால 2 மணி நேரம் ஆச்சு நம்ம வந்தது. இன்னமும் வந்து ஃபயர் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு கரெக்டாக போனோம்னா இன்னும் எங்களுக்கு 5.5 கிலோமீட்டர் இருந்தது. நம்ம இப்போ ஷூட் பண்ணோம் இல்லையா? ஷூட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எடுத்திருக்கோம் ஃபயர் ஒர்க்கை.
பட் கிட்டக்க போய் இன்னும் எடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் நின்று எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு ஹைட்ல வெடிப்பாங்க போல, தான் அவ்வளோ இதுல தெரியுது. இந்த குளிருக்காகவே தம்பிலாம் போன வருஷம்லாம் குழந்தையா இருந்தானா, அதுக்கு முந்தின வருஷம் இங்கே தான் இருந்தேன், கன்சீவாக இருந்தேன். அது சொல்லிட்டு குளிர் டைமில் வெளியில் வர்றதில்லை. சரி இந்த டைம் ஃபயர் ஒர்க்குங்கிறாங்களே, என்ன தான் இருக்குது, எப்படி தான் இருக்குன்னு வந்து பார்த்துருவோமேன்னு சொன்னால், நம்ம ஊரில் போடுற பட்டாசு வந்து கலர் டிசைனாக கொஞ்சம் நேரம் போடுறாங்க. அதை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க எவ்வளவோ காரியம் பாருங்களேன். இந்த ஊர் இந்த நாட்டோட நேஷ்னல் டே, பஹ்ரைன் நாட்டோட நேஷ்னல் டே திருவிழாவை விட எவ்வளோ காரு எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கர கூட்டமா இருக்குது எங்க பார்த்தாலும். மற்ற கடைங்க, மாலு, சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ஃப்ரீயா கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் எப்படியோ ஒரு வழியா டிராஃபிக் இல்லாத ஒரு ரோட்டை பார்த்து பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.